பஸ்ல ஒருத்தன் தப்பான ஆங்கிள் ஒரு பொண்ணை போட்டோ எடுத்துட்டு இருக்கான். நல்லது மாதிரி இவனோட சைடு அவளுக்கு உட்கார கொடுத்துட்டு மறுபடியும் அவளை தப்பா போட்டோ எடுக்கிறான். அவளோட ஸ்டாஃப் வந்தோடனே இவ்வளவு நைஸா அவன் வீட்டுக்கு கூப்பிடுறா. ஏன்னா அவ ஏற்கனவே இந்த போட்டோ எடுக்கிறத பாத்துருப்பா. இவங்க ரெண்டு வீட்டுக்கு போனோடனே அப்போ ஒருத்தர் கேமரா தூக்கிட்டு உள்ள வராரு. உள்ள வந்தோடனே உனக்கு கரிச்சியன் போட்டோ தானே வேணும், ஃபேண்ட் அவரு நானே உனக்கு எடுத்தாரு அப்படின்னு சொல்றான். இவன் வேற யாரும் இல்ல, அந்த பொண்ணோட அப்பா தான். அவதான் மெசேஜ் பண்ணிருப்பா. இவன் சொல்றதுல பார்த்து பயந்து போய் ஜன்னலையே குதிச்சு தப்பிச்சு ஓடிடுறான். அடுத்த நாள் அவங்க அம்மாவோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப யாரோ கதை தட்டுற மாதிரி இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணோட அப்பா தான். இவன் பார்த்து பயந்து போய் கதை சாத்தலான்னு போறான். அதுக்குள்ள அவங்க அம்மா வந்துருவா. உடனே அவன் நான் போலீஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி உங்க பையன் போனை தொலைச்சிட்டான், அதை கொடுக்கதான் வந்து அப்படின்னு போய் சொல்லிடுவான். உடனே அவங்க அம்மாவும் பர்த்டேக்கு இன்வைட் பண்றாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸரும் இவனோட பேரண்ட்ஸும் ஜாலியா பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனா இவனுக்கு டென்ஷனா இருக்கும். அதனால அந்த போலீஸ் ஆஃபீஸர் தனியா கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும், எங்க வீட்டுல நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறான். பொண்ணு எப்படி தப்பான எங்களை போட்டோ எடுத்தியோ அந்த மாதிரி உங்க அம்மா போட்டோ எனக்கு ஒன்று வேணும். அதுக்கு அவன் முடியாதுன்னு சொல்லிடுவான். என் பொண்ணு உன்னால தப்பா எடுக்க முடிஞ்சது, உங்க அம்மா எடுக்க முடியாதா? உனக்கு 2 ஆப்ஷன் தான் தருவேன். ஒண்ணு போட்டோ எடுத்து கொடு, 2 உன் குடும்பத்துக்கு முன்னாடி நீ செஞ்ச தப்பு ஒத்துக்கணும் அப்படின்னு மிரட்டுறான். இப்ப இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க அம்மாவோட போட்டோ எடுக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா அவனால முடியல. அதனால அவங்க மட்டும் உண்மை சொல்லலாம் எழுந்து நின்று தயக்கத்தோடு நான் பஸ்ல ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு முழுசா சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த போலீஸார்கள் பாதியில தடுத்து அந்த பொண்ணு என் பொண்ணு தான், ஒருத்தர் தப்பா போட்டோ எடுத்தோம், உங்க போய் தான் தட்டி கேட்டேன் அப்படின்னு போய் சொல்லிடுவான். இதை கேட்டவொடனே அவனோட பெத்தவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதை பார்த்து அவன் ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிக்கிறான். அந்த போலீஸ் ஆஃபீஸர் வெளியே போகும்போது எதுக்கு என்ன காப்பாத்தீங்க அப்படின்னு கேட்கறான். என்னோட நோக்கம் எல்லாம் ஒண்ணுதான், உன்னோட தப்ப நீ ரியலைஸ் பண்ண ஆசைப்பட்டேன், நீ உண்மையை ஒத்துக்கும் போது எனக்கு தெரிஞ்சது நீ செஞ்ச தப்பு உணர்ந்துட்டேன்னு, அதனாலதான் நான் தடுத்து நிறுத்திட்டேன். உடனே இவன் இந்த மாதிரி தப்பா இனிமேல் நான் செய்யவே மாட்டேன், உங்க பொண்ணுட்டு நம்ம அனுப்பி கேட்டுதான் சொல்லுங்க அப்படின்னு மனசார அனுப்பி கேட்டுறான். இந்த பொண்ணோட அப்ப செஞ்சது சரின்னா கமெண்ட் பண்ணுங்க.